subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and சின்னஞ்சிறிய உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாட, இன்று மழலை உள்ளத்தில் கடவுள் இன்பம் தள்ளாட. சின்னஞ்சிறிய உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாட, இன்று மழலை உள்ளத்தில் கடவுள் இன்பம் தள்ளாட. இன்பம் பொங்கும் இனிய நாள் இது, கடவுளே மனிதராக பிறந்த நாள் இது. இன்பம் பொங்கும் இனிய நாள் இது, கடவுளே மனிதராக பிறந்த நாள் இது. திருச்சி காவிரி கலைத்தொடர்பகம் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடனையும் கோவில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடுவார். அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருடைய சார்பாக இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஜீசஸ் அப்படி என்று விஷ் பண்ணலாமா? இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று ஒரு அற்புதத்தின் நாள், ஆச்சரியத்தின் நாள், அதிசயங்கள் நடந்த நாள், உன்னதத்தின் நாள், இது பரலோகத்தின் நாள், இது பாவிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த நாள், நம்பிக்கையை ஊட்டும் நாள், திடனை கொடுக்கும் நாள், சுகத்தை அளிக்கும் நாள். இந்த நாள் வந்தாலே நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டுருவோம். ஏழையாக இருந்தாலும், அனாதையாக இருந்தாலும், நோயுற்றவனாக இருந்தாலும், காசு இல்லாதவனாக இருந்தாலும் எல்லாரும் ஐயோ இயேசுநாதர் வந்துட்டாரு, நம்ம வீட்டில் பறந்துட்டாரு, இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள், இன்று ஹாப்பி பர்த்டே ஜீசஸ் அப்படி என்று சொல்லி நமக்குள்ளாய், நம்முடைய உள்ளத்திற்குள்ளாய் ஒரு ஆனந்தமும் ஒரு பரஸ்பரமும் வரும். தெய்வ பிள்ளைகளே, அதுதான் உன்னத தேவனின் பிறந்த நாள். இந்த நாளிலே நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற வாக்கு மனிதனானார். அந்த வாக்கு நம்மை தேடி வந்திருக்கின்றது. அந்த வாக்குக்கு சத்திய பிள்ளைகளாக, உன்னத பிள்ளைகளாக மாற நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஜெபிப்புமாக. இறைவா, மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினே. எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 7-10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சியோனை நோக்கி உன் கடவுள் அலசானுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகு மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே, அவர்கள் ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தின் திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நாம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிக புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர்.
இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும், நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பெயரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புலர்ந்தது நமக்கு புதிய நாள், பிற இனத்தாரே வரவே, இறைவன் மலரடி தொழுவீர், ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமது மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபோது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்போது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை
உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதரிடம் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரிதாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. 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 Happy Christmas. Merry Christmas. Merry Christmas. Happy Christmas. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Happy Christmas. Merry Christmas. Merry Christmas. Happy Christmas. Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் ஒரு உன்னத நாளில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இருள் ஒளியான காலம், மரணத்தை வென்ற காலம், துக்கத்தை வென்ற காலம், நோயை வென்ற காலம், பொய்யை வென்ற காலம், பகைவனை வென்ற காலம், பாவிகளை மீட்ட காலம் இந்த காலம், இந்த நாள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லோரும் எத்தனையோ வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆமாவா? கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். இயேசுவின் பிறப்பு நாளிலே 7 அற்புதங்கள் நடந்தது. இயேசுவின் பிறப்பு நாளிலே 7 அற்புதங்கள் நடந்தது. என்னென்ன அற்புதம் சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது அற்புதம் என்னவென்றால், ஒரு கன்னி கர்ப்பமாவது. முதலாவது அற்புதம், ஒரு கன்னி கர்ப்பமாவது. கபிரியேல் தூதர் சொல்லுகின்றார், பரிசுத்த ஆவியினால் நீ ஆட்கொள்ளப்பட்டு ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இன்றைய நாளிலே தெய்வ பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தாம்பதிய வாழ்க்கையில அவதி, கஷ்டம், பணம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒற்றுமை இல்லை. ஐயோ, வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லையே என்று ஒவ்வொரு பிள்ளையும் கண் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கன்னி மரியாள் என்ன செய்தால்? வேண்டிக் கொண்டிருந்தாள், ஜெபம் செய்து கொண்டிருந்தாள். அவள் தன்னையே அர்ப்பணித்தவளாக மாறினாள். அந்த வேளையிலே கபிரியேல் தூதர் தோன்றுகின்றார். அவர் கூறுகின்றார், நீ கர்ப்பமாய் ஒரு அற்புதமான இரட்சகரை பெற்றெடுப்பாய் என்று. அப்பொழுது முதல் அற்புதம் என்ன? ஒரு கன்னி கர்ப்பமாவது. இரண்டாவது அற்புதம், கபிரியேல் தூதரே வானத்திலிருந்து இறங்கி வந்து, தேவ தூதன் நான், உனக்கு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன், உனக்கு மீட்பரை அளிக்கப் போகிறேன், உன்னுடைய வரலாறு மாறப்போகிறது, உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, இனிமேல் மக்கள் அனைவரும் உன்னிடம் ஜெபிக்க போகிறார்கள் என்று கூறுகையிலே அவள் மன சந்தோஷமாகிறாள். தெய்வ பிள்ளைகளே, இன்று மரியாளிடம் நாம் ஜெபிக்கின்றோம். ஒரு நாள் மரியாள் ஜெபித்து கொண்டிருந்தாள். மரியாள் உண்மையாக ஜெபித்ததின் காரணத்தின் நிமித்தம் இன்று அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, பெண்களுக்குள் பேறு பெற்றவளாக மாறியிருக்கின்றாள். இன்று மரியாவை நோக்கி, அம்மா எனக்கு இது வேணும், அம்மா எனக்கு கல்யாணம் ஆகணும், அம்மா எனக்கு வேலை கிடைக்கணும், அம்மா என் குடும்பத்தில் நிம்மதியை கொடுங்க என்று நாம் அனைவரும் ஜெபிக்கின்றோம். அம்மா என் கணவனை ஆசீர்வதியுங்க, என் பிள்ளைங்களை ஆசீர்வதியுங்கள் என்று நாம் ஜெபிக்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, மரியாள் ஒரு நாள் ஜெபிக்கிறவளாக இருந்தால் இன்றும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். தந்தையிடம் நமக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்றார். அப்ப இரண்டாவது அற்புதம் என்ன?
ஜெபித்தவள் கபிரியேல் தூதரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நற்செய்தியை கொண்டு வரப்பட்டு இன்று நாம் அனைவரும் சேர்ந்து அவளிடம் ஜெபிக்கிறவளாக மாறி போனாள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சுயநல ஜெபங்கள் செய்யாமல், நம்ம குடும்பத்துக்கு மட்டுமாக ஜெபிக்காமல் எல்லாரையும் ஆசிர்வதிங்க, என் அண்ணன் தம்பிகளை ஆசிர்வதிங்க, அக்கா தங்கைகளை ஆசிர்வதிங்க என்று ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மூன்றாவது அற்புதம், தெய்வ பிள்ளைகளே, இடையர்களிடம் தேவதூதர் வந்து, ஐயா ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார், ஐயா ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களுக்கெல்லாம் நற்செய்தியை கொண்டு வர அவர் வந்திருக்கின்றார், உங்கள் துக்கங்களை மாற்ற வந்திருக்கின்றார், நீங்கள் பனி மூட்டங்களில் அவதிப்படுவதை பார்க்க ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். இடையர்களிடம் தேவதூதர் தோன்றுவது ஒரு அற்புதமான நிகழ்வு. இயேசுவின் பிறப்பில் அது நடக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, ஆடு மேய்ப்பவர்களிடம் தேவதூதன் வந்து அவர்களுக்கு நற்செய்தியை பறைசாற்றுவது. இன்று எத்தனையோ பேர் இந்த இடையர்களைப் போல வீடுகள் இல்லாமல் அனாதைகளாக ஏழைகளாக செய்கிற தொழிலிலே ஐயோ நமக்கு லாபம் வர மாட்டேங்குது, ஐயோ நம்ம கஷ்டப்படுகின்றோமே என்று அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். பலவிதமான மன குழப்பங்களில் இருந்து கொண்டிருக்கலாம், பலவிதமான வேதனைகளுக்குள்ளாய் மன பாரத்திற்குள்ளாய் இருந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் அனைவருக்கும் தேவதூதர் தோன்றி, நமக்கு ஒரு மீட்பர் வந்திருக்கிறார்ப்பா, நீங்க எல்லாம் அவரை போய் பாருங்க என்று, ஐயோ நமக்கு மீட்பர் வந்திருக்கிறாரா என்று அந்த மன குழப்பத்திலே, அந்த பனி மூட்டத்திலே, வீடுகள் இல்லாமல் அனாதைகளை போல இருந்த இடையர்கள் ஓடி சென்று மீட்பரை காண்கின்றார்கள். நான்காவது அற்புதம் தெய்வ பிள்ளைகளே, ஞானிகளுக்கு நட்சத்திரம் தோன்றுவது. அந்த நட்சத்திரம் ஒரு வல்லமையான நட்சத்திரம். 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த ஒரு நட்சத்திரம் ஸ்பெஷலா அவங்களுக்கு தோன்றுச்சு. அது வழிகாட்டும் நட்சத்திரமாக மாறியது, ஒளி கொடுக்கும் நட்சத்திரமாக மாறியது, மகிழ்ச்சியூட்டும் நட்சத்திரமாக மாறியது, வழிகாட்டும் நட்சத்திரமாக மாறியது, வாழ்வளிக்கின்றவரிடம் வழிகாட்டுகின்ற நட்சத்திரமாக அது மாறுகின்றது. அப்ப நட்சத்திரம் அவர்களுக்கு தோன்றியது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நட்சத்திரம் இன்று தோன்றி இருக்கிறது. என்னுடைய தோல்வி வாழ்க்கையில ஒரு ஒளி நட்சத்திரம், என்னுடைய இழந்து போன வாழ்க்கையில ஒரு ஒளி நட்சத்திரம், மீட்பின் நட்சத்திரம் தோன்றி இருக்கிறது. அது எங்கே தோன்றி இருக்கிறது என்றால், இன்றைய கிறிஸ்மஸ் தினத்திலே இயேசு கிறிஸ்துவாக தோன்றியிருக்கிறது. ஆம், நம் அனைவருக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் அந்நியர்களுக்கும் அவதிப்படுகிறவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஒரு நட்சத்திரம் எது என்றால் அது இயேசு கிறிஸ்து. நம் வாழ்வை மாற்றுவதற்காக, வழி காட்டுவதற்காக, சுகம் அளிப்பதற்காக பிறந்த நட்சத்திரம் தான் இயேசு கிறிஸ்து. ஐந்தாவதாக என்ன அற்புதம் என்றால், ஞானிகள். அப்பா, உலகத்திலேயே பெரிய ஞானி, கிழக்குல அவ்வளவு சூத்திரங்களை படித்தவர்கள், சமஸ்கிருதத்தை படித்தவர்கள், அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் என்று ஆராய்ந்து அறிந்து தெரிந்து வைத்திருந்த ஞானிகள், அரசர்கள், ஆண்டவர் வந்திருக்கின்றார், உலகத்திலேயே இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று ஞானிகள் அறிந்திருந்தார்கள். இன்னைக்கு எத்தனையோ ஞானி, நம்மெல்லாம் ஏதோ இன்ஜினியரு, இல்லை ஐஏஎஸ், இல்லை ஐபிஎஸ், இல்லை ஒரு சின்ன கம்பெனிக்கு சிஇஓ, இல்லை சின்ன ஒரு டாக்டரு, இல்லை ஒரு நர்ஸாக இருந்துக்கிட்டு கவர்மெண்ட் சேலரியை வாங்கிக்கிட்டு நம்ம பீத்திக்குவோம் நான் தான் ஞானி என்று. நம்மெல்லாம் ஞானிகள் இல்லை, நம்மெல்லாம் மண்ணுக்கு போகிறவர்கள், நம்மெல்லாம் அழிந்து போகிறவர்கள். அழியாத ஒரு தேவன் பிறந்திருக்கின்றார். அந்த ஞானி உணர்ந்தார், ஐயோ ராஜர்களின் ராஜ்யத்தை ஆட்சி செய்வதற்காக ஒரு அரசர் பிறந்திருக்கின்றார். எல்லா அரசுகளும் தகர்க்கப்படும், ஆனால் இயேசுவின் அரசு நிலைத்து நிற்கும் என்பதை உணர ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று ஞானிகள் சிந்தித்தார்கள். சிந்திப்பது மட்டுமல்ல, ஓடி வருகிறார்கள், கிழக்கிலிருந்து ஓடி வருகிறார்கள் அந்த இரட்சகரை பார்க்க. நம்ம இன்னைக்கு தேவாலயத்திற்கு ஓடி வருகிறோமா?
நம்ம இயேசுவை காண ஓடி வருகிறோமா? அங்க பிசி தியேட்டரு, இல்ல பார்க்கு, இல்ல பிக்னிக்கு, இல்ல சினிமா என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆடம்பர வாழ்க்கையிலே, காம இச்சங்களிலே நாம் விழுந்து கிடக்கிறோம் என்று, காதலில விழுந்து கிடக்கிறோம் என்று. ஆனால் ஞானிகளுக்கு எது ஞானமாக தெரிந்தது? இயேசுவை காண்பதற்கு செல்ல வேண்டும் என்பதை ஞானமாக தெரிந்தது. தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஞானத்தோடு வாழ்வோம். நமக்கு இந்த காசு, பணம், இந்த சொத்து எல்லாம் நம்மளை விட்டு ஓடியே போயிடும். ஆனால் இயேசு ராஜா மட்டும்தான் நமக்கு வாழ்வு கொடுப்பார் என்பதை ஞானிகள் அறிந்ததை போல நாமும் அறிய வேண்டும். ஆறாவது, பழைய ஏற்பாட்டிலே எத்தனையோ வாக்குறுதிகள், தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. இறைவாக்கினர்களால் ஒரு கன்னி வருவாள், எரியா சொல்லுகின்றார், ஹபக்குக் சொல்லுகின்றார், எரேமியா சொல்லுகின்றார். தீர்க்க தரிசனம் அனைத்தும் நிறைவேறுவதற்காக ஒருவர் பிறந்திருக்கின்றார். அதுதான் அந்த பைபிள் பழைய ஏற்பாடு முழுவதுமே நிறைவேறியது. இன்றைய நாளிலே நிறைவேறியது. அந்த இரட்சகர் இந்த உலகத்திற்கு வந்து விட்டார் என்று. தெய்வ பிள்ளைகளே, நமக்கும் தேவன் ஒன்றை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். தெய்வ சித்தத்தின் பிரகாரம் அனைத்து காரியங்களும் நடக்கும். நீ நினைத்தவை நடக்கும், நீ சிந்தித்தவை நடக்கும். ஆனால் நீ ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏழாவது அற்புதம் என்னவென்றால், தெய்வ பிள்ளைகளே, 3 ஞானிகளும் சேர்ந்து ஏரோது அரசனிடம் செல்லாமல் மாறு வழியில் சென்றதனால் அங்கு என்ன நடக்கிறது? ஏரோது அரசன் கோபம் அடைந்து அங்கு இருக்கின்ற 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் வெட்டி போடுங்கள் என்று சொன்ன பொழுது, தேவ தூதர் யோசேப்புக்கு தோன்றி ஏரோது அரசன் அனைவரையும் கொள்ளுகிறான். நீ உன் குழந்தையை எடுத்துக்கொண்டு மரியாவை கூட்டிக் கொண்டு நீ ஓடிப்போ, எகிப்துக்கு ஓடிப்போ என்று ஆண்டவராகிய கடவுளுடைய தூதர் வழி நடத்துகிறார். தெய்வ பிள்ளைகளே, அதுதான் ஏழாவது அற்புதம். இத்தனை அற்புதங்கள் இந்த ஒரு நாளில் நடக்கிறது. இன்னைக்கு நீயும் வழி தெரியாம உன் பிள்ளைய எங்க கொண்டு போகணும், எது படிக்க வைக்கணும், என்ன செய்யணும், யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், எந்த வேலைக்கு போகணும், எந்த படிப்பை படிக்கணும், எங்கு செல்லணும் என்று குழம்பி போய் இருக்கலாம். இன்னைக்கு மன குழப்பங்கள் தான் அதிகம். ஐயோ, அது அப்படி ஆயிடுமா, இது இப்படி ஆயிடுமா என்று நாம் சிந்தித்து மனவேதனைக்குள்ளாய் ஆகி இருக்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, அதனால ஆண்டவரிடம் அப்படை. நீ இல்லை, உன் புள்ள இல்லை, இந்த வீடு உன் வீடு இல்லை, உன்னுடைய சிந்தனை அல்ல. இது எல்லாமே நாம் இயேசு ராஜாவுது. இது எல்லாமே இயேசு ராஜாவுது. இது என் பிள்ளையா? என் பிள்ளை இல்லப்பா, இயேசு ராஜா புள்ள. இது என் மகளா? என் மக இல்லை, இது இயேசு ராஜா மக என்று அனைத்து காரியங்களையும், அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவரிடம் அர்ப்பணி. நீயாக வாழாதே, உனக்குள்ளாய் தேவன் வாழ வேண்டும். அதுதான் பவுலடிகளார் அருமையாக சொல்லுவார். நீ தேவ ஆலயம், நீ தேவன் குடியிருக்கும் ஆலயம். ஐ எம் த சர்ச் ஆஃப் காட் என்று அருமையாக சொல்லுவார். தெய்வ பிள்ளைகளே, அதனால் இந்த கிறிஸ்மஸ் நாள் ஒரு உன்னத நாள், ஒரு மீட்பின் நாள், வல்லமையான நாள், அற்புதங்கள் நிறைந்த நாள், ஆச்சரிய காரியங்கள் நடக்கிற நாள். அதனால்தான் எல்லா பிள்ளைகளும் இன்று சந்தோஷமாக இருக்கின்றோம். நமக்கு இந்த சந்தோஷம் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுனால வரல, நம்ம போட்டிருக்கிற இந்த அழகான ஆடைகளால் அல்ல, இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுனால இல்லை. இந்த ஆனந்தம், இந்த சந்தோஷம், இந்த உற்சாகம், இந்த ஒற்றுமை எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றோம்னா இது எங்கிருந்து வந்தது என்றால், தெய்வ பிள்ளைகளே, கடவுளால் வந்தது. கடவுள் பிறந்ததனால் வந்தது, கடவுள் கொடுப்பதனால் வந்தது. அதனால நம்ம எல்லோரும் கண்களை மூடி செபிப்போமா? மகா குழந்தை இயேசுவே, வாக்கு மனிதரானார் என்று நாங்கள் தியானிக்கிறோம் சுவாமி. அப்பா, பரலோக தெய்வமே, நீர் எங்களை எல்லாம் தேடி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பாவிகளை தேடி வந்ததற்காக நன்றி சுவாமி. உன் பிறப்பிலே எத்தனை அற்புதங்கள் சுவாமி.
கபிரியேல் தூதர் கன்னிமரியாளுக்கு தோன்றுகிறார். கன்னி கர்ப்பமாகின்றார். ஐயா, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவரே, சப்பா, இந்த வருஷம் பிறக்குமா, இந்த மாசம் பிறக்குமா, ஐயோ நான் கர்ப்பமா இருக்கிறேனே, வலிக்குதே, டாக்டர் என்ன பயமுறுத்துறாங்களே என்று பலவிதமான மனக்குழப்பங்களிலும் அவமானங்களிலும் இருக்கிற பிள்ளைகளை நீ ரட்சிக்கும்படியாக குழந்தை இயேசுவே, இந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் அருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, தெய்வமே, நீர் வாக்கு ஆண்டவரே, இந்த வாக்கு மனிதரானார் சுவாமி. அதனால நாங்க இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்றைய நாளிலே திக்கற்ற இடையர்களுக்கு ஐயா நீர் தோன்றி இரட்சகர் பிறந்திருக்கிறார், எல்லோரும் ஓடுங்க, உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் கிடைக்குது என்று சொல்லும் போது அந்த இடையர்கள் ஓடினார்கள். அற்புத குழந்தையை காண ஓடினார்கள். அதே போல அப்பா, என்று நாங்கள் அனைவரும் ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. ஐயா, திக்கற்றவர்களாக வழி தவறி போன பிள்ளைகளாக ஓடி வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, ஞானிகள் உன்னை அறிந்தார்கள் ஆண்டவரே. இன்று எத்தனையோ பிள்ளைகள் ஞானம் இல்லாம வாழ்றாங்க. இயேசு இல்ல, கோயில் இல்ல, பக்தி இல்ல, நான் பிஸி என்று எத்தனையோ வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, அந்த பிள்ளைகள் அனைவரையும் நீர் அரவணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இறைவாக்கு ஆண்டவரே அனைத்தும் தீர்க்க தரிசனம் அனைத்தும் நிறைவேறியது உம்மாலே சாமி. ஆனா என் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இன்னும் நிறைவேறாமையே இருக்குது ஆண்டவரே. அப்பா, அதை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் வாழ்க்கை கேள்விக்குறியா மாறக்கூடாது சுவாமி. என் வாழ்க்கை பிளஸிங்கா மாறணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை அற்புதமா மாறணும் ஆண்டவரே. இது சாத்தியம் இல்ல, இது நடக்காதுன்னு எத்தனையோ பிள்ளைங்க ஆண்டவரே என்ன மனசு உடைய வச்சுட்டாங்க ஆண்டவரே. ஆனா சுவாமி, உன்னை பார்க்கையில எனக்கு முழு நம்பிக்கை சுவாமி, முழு சந்தோஷம் ஆண்டவரே, முழு வழி ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை கைவிடாத தேவன் நீர்தான் என்று இன்று எத்தனையோ பிள்ளைகள் உன்னை நோக்கி ஜெபிக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, அற்புதங்கள் மேலே அற்புதங்கள் நடந்தது அன்றைய நாளிலே. நட்சத்திரம் ஆண்டவரே பிரகாச ஒளியை கொடுத்தது சுவாமி. அதே போல இதோ எனக்கு வழிகாட்ட யாரும் இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த குடும்பங்களுக்கு ஒரு நட்சத்திரமாக நீர் வாரும் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒளியை காட்டுங்க, ஒரு ஞானத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க, ஆச்சரிய காரியங்களை செய்யுங்க சுவாமி. ஏசப்பா, அன்றைய நாளில கபிரியேல் தூதர் வழியாக ஹெரோது ராஜா இந்த குழந்தையை கொல்ல போகிறார் என்று யோசேப்புக்கு ஒரு நற்செய்தியை கொடுத்தாராப்பா. அதே போல ஆண்டவரே, இன்று எத்தனையோ பிள்ளைங்க ஐயோ இந்த வருஷம் எங்க பிள்ளைங்க ஆண்டவரே, ஆண்டவரே எந்த ஆபத்தும் இல்லாம, எந்த விபத்தும் இல்லாம, எந்த தற்கொலை முயற்சியும் இல்லாம, எந்த வீண் சிந்தனையும் இல்லாம, எந்த வீண் பிரச்சனையும் இல்லாம, எங்கேயும் தடுமாறி விழாம இந்த பிள்ளைகளை நீர் வாழ வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். போகும் இடமெல்லாம் உம்முடைய கிருபை இருக்கட்டும். முன்னும் பின்னுமாக கீழும் மேலுமாக உம்முடைய பரிசுத்த கரத்தை நீர் வைத்து, காவல் தூதர்களை வைத்து இந்த பிள்ளைகளை காக்கும்படியாக ஜெபித்து, அருமையான பிள்ளைகள் அனைவரையும் காக்கிற தேவன், மீட்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், வழிகாட்டும் தேவன், உன்னத தேவன், வல்லவராகிய தேவன் நீர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள குழந்தை இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென். தந்தை மகன் தூய ஆவியராய்
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டு செல்வதாக. எனவே இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறைநிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. இன்றைய உன்னத நாளிலே குழந்தை இயேசு நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய நாம் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க குழந்தை இயேசுவே. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பத்திலே தாயாக, தந்தையாக, கணவன் மனைவியாக, உற்றா உறவினர்களாக, அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கைகளாக, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், ஆண்டவரே திருச்சபையில மரித்த அனைத்து குருக்களும் கன்னியர்களும், ஆண்டவரே போப்பானவர்களும் மற்றும் விசுவாசிகள் அனைவரையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். அவிசுவாசிகள் அந்நியர்களை சமர்ப்பிக்கின்றோம். தெய்வமே, எல்லா பிள்ளைகளுக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்து அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுக்க உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இன்றைய நாளில் திருப்பலியை அர்ப்பணிக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும், விண்ணப்பங்களை அர்ப்பணித்த பிள்ளைகளையும், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்ட பிள்ளைகளையும், யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தோமோ அப்பிள்ளைகள் அனைவரையும், இங்கு கூடியிருப்போர் அனைவரையும், இந்த காணொளியிலே கண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் பொழியும்படியாக இறைஞ்சி மன்றாடுகின்றோம். கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்துள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ராஜா, குழந்தை இயேசு நமக்கு அருளும் அமைதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லார்ட்டையும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க இப்போ திருப்பலியை கண்டுகொண்டு இருப்பவர்கள் அனைவர்ட்டையும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லி சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ குழந்தை இயேசு வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். நம்பிக்கை கொடுக்க, வாழ்வை கொடுக்க, சிந்தனையை கொடுக்க,
நம் அனைவரையும் ஆசிர்வதிக்க இந்த தேவன் நம்முடைய மத்தியிலே பிறந்திருக்கிறார். இந்த உன்னத தேவனின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசீர்வாதத்தால் வணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த நாளை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதியின் நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.